ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நாம் கடையிலேருந்து ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, அங்கே நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பாட்டில் இருக்கிற மூடிகளை நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம குப்பையில் போடுவோம். இதை நம்ம கிச்சன்லேயே நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் இந்த மூடிகளை நீங்கள் தூரவே போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் நம்மக்கிட்ட இருக்கிற மூடிகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம கடையிலேருந்து அதிகமான முட்டைகளை வாங்கிட்டு வரும்போது இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு திணறிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மூடியிலையுமே இதை நம்ம எடுத்து வைக்கலாம். முட்டையை நாம் எடுத்து வைக்கும்போது எப்போதுமே அதோட சிறிய பகுதியை கீழே வச்சுட்டு பெரிய பகுதியை மேலே இந்த மாதிரி பார்த்து வைக்கணும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாம் இந்த மாதிரி வைக்கும்போது இப்படி வைக்கும்போது முட்டைகள் அங்கங்கே நகராமல் ஒன்றோடு நமக்கு சேராமல் இருக்கும். முட்டைகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நமக்கு இந்த பாக்ஸுக்கு ஒரு மூடி போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீட்டில் வெளியவே ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்லை கிச்சன்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முட்டைகள் அங்கங்கே ஓடாமல் நமக்கு கீழே விழாமல் உடையாமல் பத்திரமா இருக்கும். நமக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிச்சன்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் சோப்பு பவுடர், அதாவது நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. கூடவே நம்ம சேர்த்துக்கிறது டெட்டால் 1/2 டீஸ்பூனுக்கு அந்த தண்ணியிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கிச்சனில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கிச்சன் டவல். இந்த கிச்சன் டவல் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சரி, இதில் ஈக்கள் ஆஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நாம் இதில் உணவுப் பொருளை க்ளீன் பண்ணுறதாலும் சரி, கிச்சனை துடைக்கிறதாலும் அதில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நார்மலான கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனாலே நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நாம் கிச்சன் நைட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டெட்டால் கலந்த தண்ணியில் கிச்சன் டவலை லைட்டாக முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் மறுநாள் நம்ம கிச்சன் டவல் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் ஈக்கள் ஆஞ்சிக்கிட்டு இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பசையும்போது கொஞ்சமாக நமக்கு மாவு மிச்சமாகும். மதியானம் லஞ்சு செய்யும்போது கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் அல்லது பீட்ரூட் பொரியல், இந்த மாதிரி பொரியல் எல்லாம் நம்ம நிறைய செய்வோம். அந்த பொரியலை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம மிச்சம் வந்துச்சுன்னா அந்த சப்பாத்தி மாவுலே இதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே இருந்து வெந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நாம் ஒரு தவாயில் போட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் விட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் செஞ்ச பொரியலும் வீணாகாத மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இது நாம் நைட் டைமில் கூட ட்ரை பண்ணலாம். அதாவது மத்தியான சமயத்தில் நாம் செஞ்ச பொரியலை நைட் டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு இதுக்கு பதிலாக உள்ள பன்னீர் கூட ஸ்டஃபிங் கொடுக்கலாம், அல்லது எக் ஃப்ரை செஞ்சு அதை கூட நம்ம ஸ்டஃபிங்காக கொடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம மரவள்ளி கிழங்குகள் கட் பண்ணும்போது அதோட தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதோட தோலில் இந்த மாதிரி சீவல் கொடுக்கும்போது நமக்கு அதோட தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை நாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துக்கலாம். நான் 3 கட்டிங் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லென்த் இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கட் பண்ணும்போது அதோட ஸ்லைஸோட திக்னஸை இந்த மாதிரி கவனத்தில் பார்த்து எடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு செய்யும்போது நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நாம் சின்னதாக கீரல் மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணதையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம மரவள்ளி கிழங்குகள் யூஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். மரவள்ளி கிழங்கு மண்ணுக்கடியில் விளையிறதால அதில் நேச்சுரலாகவே சைனைடு உருவாகிடும். அதனால் நாம் எப்போவுமே மரவள்ளி கிழங்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாம் நல்ல தண்ணியில் 2 டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு துணியிலையோ அல்லது ஒரு பாத்திரத்துலையோ வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அல்லது ஒரு பெரிய துணியில் நல்லா விரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த துணியே எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். இப்போ தண்ணி நல்லா போயிடுச்சு நமக்கு. இதுக்கப்புறமா நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான்.
இதில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாம் எப்போவுமே மரவள்ளி கிழங்குல சிப்ஸ் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வாழைக்கால சிப்ஸ் செஞ்சாலும் சரி, இதில் நம்ம உப்பு வந்து ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியிலேயே நம்ம உப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது அந்த எண்ணெயிலேயே நாம் இதை ஊற்றி விட்டோம் அப்படின்னா உப்பு எல்லாமே ஈவனாக நமக்கு சிப்ஸில் அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். நம்ம தனியாக இதில் உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாம் காரம் சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு அங்கங்கே இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்து எல்லா இடத்துலையும் சேர மாதிரி நல்லா தட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சிப்ஸ் 5 நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த முறையில் நாம் சிப்ஸ் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி கூட நம்ம சிப்ஸ் செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வெயிட்டில் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம குக்கரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆணி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்க்ரூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இந்த ஸ்க்ரூ வந்து அடிக்கடி நமக்கு கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் அதை டைட் பண்ணி வச்சாலும் சரி, அது வந்து திரும்ப திரும்ப நமக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். இதே பிரச்சனை வந்து நமக்கு கடாயில் கூட வரும் பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிச்சனில் நாம் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கிற ஸ்க்ரப்பர் தான். அந்த ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா நார் மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவில் இதை வந்து இந்த மாதிரி சுற்றி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அழகாக நமக்கு சுற்றிக்கும் பாருங்கள். மெலிசாக இருக்கிறதால நமக்கு சுற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் இந்த நார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம சுற்றி கொடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சுற்றிட்டு நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்க்ரூவை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் நமக்கு. நாம் எப்போ அதை ரிமூவ் பண்ணுறப்போ அப்போ தான் நமக்கு கழண்டு வரும். இதனால் நமக்கு குக்கர்லேயும் சரி மற்ற கடாயிலையும் சரி நமக்கு ஸ்க்ரூ வந்து ரிமூவ் ஆகிற பிரச்சனை வராது, எப்போவுமே டைட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் போட நெயில் பாலிஷை அந்த ஸ்க்ரூவில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். இதே இதை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லையுமே நமக்கு இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கிறோம். இந்த கொட்டாங்குச்சியை நாம் எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூர தான் போடுவோம். இந்த கொட்டாங்குச்சியை நாம் கிச்சன்லேயே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொட்டாங்குச்சியில் நாம் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இதை புனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நாம் இதை எங்கேயாவது எண்ணெய் ஊற்றணும், பெரிய ஒரு கேனில் இருக்கிற எண்ணெயை நம்ம பாட்டிலில் ஊற்றணும் அப்படின்னா கூட நாம் இதை புனல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு பொருள் தான் புனல். அது இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நாம் இதை கடையில் போய் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் நம்மக்கிட்ட இருக்கிற புனல் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நாம் இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு. இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களால் இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.